நாம் வாழுகிற காலகட்டத்தில் அப்படிப்பட்ட காலம்தான். இன்னைக்கு நம்முடைய பெண்களும் அலங்காரத்தை மறைக்கிறதில்ல. எல்லா அலங்காரத்தோடையும் தான் இன்னைக்கு நம்ம பெண்கள் வெளியே சுத்துறாங்க. நம்ம பெண்கள் போடுற இந்த புர்காங்கிறது என்ன புர்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. இதுவே அலங்காரம் தான். அல்லாஹ் வலா யுபதீன ஸீனத்தஹுன், அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்முடைய பெண்கள் அணிகிற இந்த வண்ண புர்காக்கள், இந்த அலங்கார புர்காக்கள், அவை அல்லாஹ் விரும்பக்கூடிய அலங்காரத்தை மறைப்பதில் வராது. இது அலங்காரத்தை வெளிப்படுத்துறது. அப்ப இன்னைக்கு பெண்கள்கிட்டையும் என்ன கிடையாது? பேணுதல் இல்லை. ஆண்கள்கிட்டையும் பேணுதல் இல்லை. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் பார்க்கிறோம். நேரடியாக முன்னால் வருகிற பெண்களையும் பார்க்கிறோம், அல்லது நம்ம கைபேசியில் இருக்கிற பெண்களையும் பார்க்கிறோம். எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆண் ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தில் பார்க்கிறதும் ஹராம். எந்த எண்ணமும் இல்லாமல் சும்மா பார்க்கிறதும் ஹராம். ஆண் பெண்ணை பார்க்கறது, அந்நிய பெண்ணை சும்மா பார்க்கறதும் ஹராமு தான். அப்படியானா இன்னைக்கு நம்முடைய பார்வைகள் எல்லாமே கெட்டு போய் கிடக்குது. பார்வை கெட்டு போச்சுன்னு சொன்னா அந்த உள்ளம் சீரா இருக்காது. உள்ளம் கெட்டு போச்சுன்னா வணக்கத்துல இன்பமே இருக்காது. அதனால ஹதீஸ்ல வருது, நாளைக்கு ஒரு கூட்டம் வருவாங்க, நிறைய அமல்கள் செஞ்சுட்டு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியில் இருந்த ஒரு மலையை சொன்னாங்க. இந்த மலை அளவுக்கு அமல்களோட தான் வருவாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த அமல்களை எல்லாம் பரத்தப்பட்ட புழுதியை போல ஆக்கிடுவான்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அது எதனாலன்னு சொன்னாங்க. அவங்க வணங்குனாங்க, ஆனா மக்களை ஒட்டும் தனிமையில போயிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஹராமாக்கிய எல்லாவற்றையும் மீறி விடுவார்கள். அப்ப இன்னைக்கு இந்த போனுக்கு தனியா ஒரு ரூம் இருக்கணும்னு கூட தேவையில்லை. யாருக்கும் தெரியாம கையில வச்சு அவர் எதையோ பார்க்குற மாதிரி பார்க்கறாரு. அருகில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, எதையோ பார்க்கறான். ஆனா தவறான விஷயத்தை தான் பார்க்கறான். இந்த தவறான விஷயங்களை பார்ப்பது இருக்கிறது இல்லையா, அதுதான் மனித உள்ளத்தை கெடுக்கிறது. அப்போ பெண்கள் விஷயத்துல என்னங்க, பார்வை விஷயத்துல இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பேணுதலை கற்றுத்தருது. சஹாபாக்கள் இந்த வசனங்கள் இறங்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்ணை வழியில போற பெண்ணை நான் யதார்த்தமா பார்த்துறேன், அந்த பெண்ணை பார்ப்பது என்ற நோக்கம் கிடையாது, பார்வை யதார்த்தமா விழுந்து விட்டா என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதேச்சையா பார்த்துட்டா அவ்வளவுதான், அந்த முதல் பார்வை உனக்கு அனுமதி, அது எதேச்சையா விழுந்துருச்சு, உடனே பார்வையை திருப்பி விடு. தொடர்ந்து பார்ப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை, தொடர்ந்து பார்ப்பதற்கு அனுமதி இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எந்த பெண்ணையுமே நீங்க பார்வை விழுந்தா உடனே திருப்பி வரணும். பார்வை விஷயத்துல ஏன் குர்ஆன் ஹதீஸ் இவ்வளவு கடுமை காட்ட காரணம் என்ன? அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது, காரணம் என்ன? ஒரு பெண்ணை நீங்க ஒரு தடவை அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணும் உங்களை பார்த்தாங்கன்னா ஆரம்பத்தில் அது லேசான பார்வையாக இருக்கும். பிறகு அடுத்த நிலை என்ன? இன்னொரு தடவை அதே பெண்ணை பார்க்குறீங்கன்னா, ரெண்டாவது தடவை பார்க்கும்போது ரெண்டு பேருமே லேசான சிரிப்பு சிரிப்பீங்க. இது அடுத்த கட்டம். மூணாவது என்ன? அந்த பெண்ணுக்கு ஒரு சலாம் சொல்ற அளவுக்கு வந்துடுவார், அல்லது அந்த அம்மா இவருக்கு சலாம் சொல்லும். நாலாவது என்ன? அடுத்த கட்டம், ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஐந்தாவது என்ன? எங்க சந்திக்கலாம், எங்க பார்க்கலான்னு வந்துருவாங்க. ஆறாவது என்ன? சந்திப்பு. சந்திப்பு நடந்தா என்ன? எல்லா வகையான அசிங்கமும் அரங்கேறி விடும். இதை ஒரு கவிஞர் சொல்றார். ஏன் அல்லாஹ் பார்வை விஷயத்துல இவ்வளவு கடுமை காட்டுறான்னு சொன்னா, ஆரம்பத்துல பார்வை, பிறகு புன்சிரிப்பு, பிறகு சலாம், பிறகு கலாம்ங்கிற பேச்சு, அதுக்கு பிறகு எங்க சந்திக்கலாம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணுவாங்க, பிறகு சந்திப்பாங்க, தவறுல போய் தான் முடியும். அதனாலதான் இந்த பார்வை விஷயத்துல அல்லாஹ் இவ்வளவு பெரிய கடுமைய கட்டுப்பாடுகளை விதிப்பதாக சொல்றான். இது இந்த வசனங்கள் பார்வையை பேண்டதை பத்தி நமக்கு சொல்லுது. பார்வையை பேணினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்லாஹ் அதையும் சொல்றான். குல்லில் முஃமினீன் யகுது அப்சாரஹும், பார்வையை பேண சொல்லுங்க, கற்பை பேண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸாலிக அஸ்கா லஹும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த அஸ்காங்கிற வார்த்தைக்கு ரெண்டு விதமான விளக்கங்கள் எழுதுறாங்க. ஒன்று என்ன? நீங்க பார்வையை பேணுனீங்கன்னு சொன்னா உங்க உள்ளம் சுத்தமா இருக்கும், உள்ளத்துல சலனம் இருக்காது, உள்ளத்துல சபலம் இருக்காது, பார்வையை பேணினால். ரெண்டாவது ஒரு அர்த்தம் சொன்னாங்க, பார்வையை பேணினால் அது உங்களுடைய ஆயுள் அபிவிருத்திக்கு காரணமாகும் சொன்னாங்க. யார் பார்வையை பேணுறாங்களோ, அஸ்கான்னு சொன்னா அல்லாஹ் அவங்களுடைய ஆயுள்ல பரக்கத்தை செய்கிறான். அப்ப மாற்று கருத்து என்ன? யார் பார்வையை பேணலையோ, பார்வையை கண்ட இடங்களிலும் செலுத்துறாங்களோ, அவங்களுடைய ஆயுள் சுருங்கிவிடும், அவங்களுடைய ஆயுள்ல பரக்கத்து கிடையாது.
அப்போ இன்றைக்கு பலருடைய ஆயுள் சுருங்க காரணம் என்ன? இந்த தவறான பார்வைகள், கட்டுப்பாடற்ற பார்வைகள் தான். அவ இந்த சூரா நமக்கு பார்வையை பற்றி சொல்லித்தருது.